ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த புவியீர்ப்பு முடுக்கம்னா என்ன மீன்ஸ், இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போடுறோம். மேலே தூக்கி போடும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப என்ன பண்ணோம், கீழே வந்து விழும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அந்த பொருள் என்ன பண்ணும், எர்த்தை நோக்கி கீழே தரையை வந்து ரீச் ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போ கீழே இருந்து மேலே தூக்கி போடக்கூடிய பொருள் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு மேலே போகுது. மேலே போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அது எங்கே 0 அப்படின்ற நிலையை அடையுதோ அந்த இடத்துல இருந்து படிப்படியாக அதோட வெலாசிட்டி குறைஞ்சி கீழ் நோக்கி வருது. ஸோ அப்படி கீழ் நோக்கி வரும் பொழுது அந்த பொருளில் என்ன பண்ணுது, மாற்றம் ஏற்படுது. ஸ்பீடில் வந்து மாற்றம் ஏற்படுது. த சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் இஸ் கால்ட் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மேலேருந்து வரக்கூடிய பொருளில் என்ன பண்ணுது, ஸ்பீடில் மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்படும் பொழுது அங்கே ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணுது, முடுக்குவிக்கப்படுது, முடுக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்படி கீழ் நோக்கி வரக்கூடிய பொருள் எதை நோக்கி வருது, எர்த்தை நோக்கி வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த அக்ஸலரேஷனை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதை நம்ம டெஃபினேஷனாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், த அக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி is due to the Earth's gravitational force. So it is called as acceleration due to gravitational force of the Earth or acceleration due to gravity of the Earth அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ acceleration due to gravityனா என்னன்னு புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புவியீர்ப்பு முடுக்கம். அப்போ மேலே போடக்கூடிய ஒரு பொருள் படிப்படியாக அதோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகி கீழே எர்த்தை நோக்கி வருது. சரிங்களா. எர்த்தை நோக்கி வர்றதுக்கான ரீசன் ஆல்ரெடி நோ தட் ஃபார் எர்த் ஹாவ் கிராவிட்டி. ஓகே. ஸோ இந்த அக்ஸலரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இதை எந்த லெட்டராலுமே சொல்லுவோம், ஸ்மால் ஜி. அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரெப்ரசன்டட் பை ஸ்மால் ஜி. இந்த ஸ்மால் ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. அப்புறம் இன்னொன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மீன்ஸ் that the velocity of the body during the downwards free fall motion varies by 9.8 meter second power minus 1 for every 1 second. மேலேருந்து கீழே வரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட அக்ஸலரேஷன் வந்து எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 வேல்யூஸில் அது என்ன பண்ணிக்கிட்டே ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே கீழ் நோக்கி வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் ஆப்ஜெக்ட் கீழே வரும்பொழுது அதோட வேல்யூஸ் எப்படி தான் இருக்கும், 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 வேல்யூவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ எல்லா பிளேசஸ்லையும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளேசஸ்லையும் என்னவா இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்காது. The value of G is not the same at all points on the surface of the earth. எர்த்தோட ஒவ்வொரு இடத்துலையும் அதோட வேல்யூ வந்து என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது 1 மார்க்கில் இதோட வேல்யூ கேட்பாங்க. வேல்யூ கேட்கும் பொழுது யூனிட்டை கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணணும். 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்டு கேபிட்டல் ஜி. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஸ்மால் ஜின்றது என்ன, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். த கேபிட்டல் ஜி அப்படின்றது கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட், ஈர்ப்பியல் மாறிலி. ஸோ இதுக்கு என்ன மிஸ் ரெண்டுக்கும் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எர்த் இருக்குங்களா. ஓகே. ஸோ இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், அதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எர்த்தோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம். இந்த எர்த்துக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, நிலையாக இருக்குது, அதாவது ஓய்வா இது மேலே டச் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மேலே என்ன பண்ணுது, அட்டாச் ஆகி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதை வந்து என்னது, ஃபோர்ஸ் எஃப் அப்படின்னு காமிக்கிறோம். ஏற்கனவே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டில் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்டால் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறோம், ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி யூ நோ தட் அவர் எர்த் ஹாவ் கிராவிட்டி,
ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த புவியின் மேலே, இந்த எர்த்தின் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது, நிலையா மேலே, அதாவது ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிராவிடேஷ்னல் கான்ஸ்டண்ட்டில் அந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளால் அட்ராக்ட் ஆகும் பொழுது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் எ ஃபோர்ஸ், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல்ட், நம்ம ஒரு ஈக்குவேஷனை என்ன பண்ணியிருப்பாங்க, டேலி பண்ணியிருப்போம். கேபிட்டல் ஜி m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, டிரைவ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் ஃபோர்ஸை, இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கு, ரெஸ்ட்டில் மேலே டச் ஆகி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எர்த்தோட மாஸ் வந்து என்னது, கேபிட்டல் எம், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து என்னது, ஸ்மால் எம். நம்ம ஏற்கனவே கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டில் 2 ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டதுனால அதோட மாசஸ் வந்து என்னது, m1 m2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இதே ஈக்குவேஷனை மாடுலேட் பண்ணி இங்கே ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஜிக்கு அதே ஜி போட்டுட்டோம். இந்த m1 m2க்கு பதிலாக எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம், ஆப்ஜெக்டோட மாஸ் ஸ்மால் எம். நம்ம ஏற்கனவே இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டண்ட்டில் அது எதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எர்த்தோட ஆர், அதாவது ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ எஃப் ஈக்குவல் டு ஜிஎம்எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு, இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப் ஈக்குவல் என்னது, MA அப்படின்றது நியூட்டனோட செகண்ட் லா, நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? ஸோ அந்த நியூட்டனோட செகண்ட் லா இங்கே என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுது, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன், தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் F ஈக்குவல் அப்படின்றத என்ன பண்ணுதுங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இது சாதாரணமாக ஆப்ஜெக்டோட அக்சலரேஷன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எர்த்து மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இல்லையா? எர்த்துக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், கிராவிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அக்சலரேஷன் இங்கே என்னவா நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு MAக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம், mg. ஓகேவா? ஸோ இந்த mg எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அப்படின்னு பார்ப்பீங்க. வெயிட் அப்படின்னா எடை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம பார்ப்போம். அப்போ ஏன் இந்த இடத்துல வெயிட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், எம்ஜியை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்னது, காமனாக இருக்கக்கூடிய எம்மையும் இங்கே இருக்கக்கூடிய எம்மையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி வி கெட் ஜி ஈக்குவல் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்ட். இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம். ஸோ இதுலேருந்து எனக்கு எம் வேணும் அப்படின்னா எம் இந்த சைடு வச்சுக்கிட்டு ஜி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் டிவைடட் பை என்னது, கேபிட்டல் ஜி. அப்போ எர்த்தோட மாஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா மூலமா என்ன பண்ணிக்கலாம், எர்த்தோட மாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்டு ஸ்மால் ஜி அண்டு கேபிட்டல் ஜி. ஸோ நம்ம எர்த்தோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10⁻24 கிலோகிராம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியேஷன் ஆஃப் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. வேரியேஷன், இந்த ஜி வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r² அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜி வந்து எதை பொறுத்து மாறும், இந்த ரேடியஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் நம்ம புக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். Since g depends on the geometric radius of the earth, g directly proportional to 1/r² அப்படின்னு சொல்கிறாங்க. its value changes from one place to another place. g வந்து நம்ம எர்த்தோட எல்லா பாயிண்ட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது, சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? ஓகே. ஸோ the geometric radius of the earth is maximum is the equatorial region and minimum in the polar region. polar region அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எர்த்தோட துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்வட்டோரியல் ரீஜியன் அப்படின்றது புவியின் நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த எர்த்தோட ஆரம்,
இந்த எர்த்தோட ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, இந்த ஈக்வட்டோரியல் ரீஜியனில் அதிகமாகவும் போலார் ரீஜியனில் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த வேல்யூ ஆஃப் த ஜி அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட போலார் ரீஜியனில் அதிகமாகவும் அதில் எதில் மினிமமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஈக்வட்டோரியல் ரீஜியனில் கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதை நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வேர்டில் கேட்கலாம். ஸோ என்னது ஜியோமெட்ரிக் ரேடியஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல கம்மியாக இருக்கணும். அப்போ உங்கள் புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணும் பொழுது இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கணும், இம்பார்ட்டன்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜியோமெட்ரிக் ரேடியஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, அடுத்தது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வேரியேஷன் ஆஃப் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜி இடத்துக்கு இடம் எப்படி மாறுபடுது அப்படின்றத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு 4 வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த செக்ஷனில் இல்லைங்களா. ஸோ எந்த பேஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 7, 8, 9 3 பேஜஸ் தான் இந்த 4 வீடியோஸும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே 5 மார்க் பேஸ்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பேஜஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இது டெரிவேஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.